வணக்கம்டா புள்ள, வானத்திலிருந்து டே 21 இன்னைக்கு. வணக்கம். தூக்கமே இல்லை ப்ராப்பராக தூங்க முடியல. இப்படிதான் இருக்கு. சரி வெளியே எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். காலையில் சூரியன்கிட்ட ஒரு உம்மா வாங்கிட்டு மாமா ஓமான்னு போயிட்டு பல் தேய்க்க போயிட்டேன். பல் தேய்ச்சிட்டு அப்புறமா ப்ரெட்டும் ஜாமும் இட்லியும் சாப்பிட்டேன். என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட்டுருந்தோம் காய்ஸ். சாப்பிட்டு கேம் போடலான்னு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா கும்தலக்கா கேம். இது நல்லா இருந்தது. அப்புறமா இது போட்டுக்கினா தான் இதுக்கு மேலே வர கேம்லாம் விளாட முடியும் நானுங்க. அதனால் போட்டுக்கிட்டு ஸ்பைடர்மேன் மாதிரி தொங்கினேன். அப்புறம் டோரா புஜ்ஜியில் வர மாதிரி கட்டைகள்லாம் நடந்து போனேன். அப்புறமா ஒத்த கட்டையில் நடக்க சொன்னானுங்க. அப்புறம் திரும்பியும் தொங்க விட்டானுங்க. இதெல்லாம் பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரே மாதிரியே குஸ்காவாக இருந்தது. என்னடா இது வயசான மாதிரியே ஒரு ஃபீலிங், எதுவுமே பண்ண முடியலன்ட்டு இறங்கி வந்துட்டேன். அதுக்கப்புறமா மஜாவாக தொங்கலான்னு போயிட்டேன். இது பார்த்திங்கன்னா பயங்கர பயமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பண்ணும்போது அருமையாக இருந்தது. என்னடா இதை மிஸ் பண்ணியிருப்போமே நம்மன்ற மாதிரி. ஆனால் இது இருக்கே மோசமான பயம் இல்லை. எனக்கு மனசு சொல்லிச்சு போகலாமா வேணாமா இல்லை ஓடிடலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரிம்மில் தான் ஓடுது. ரிம்மில் ஓடும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஐயோ கீழே ஊந்துச்சுன்னா சிக்கமாயிடுமே அப்படின்னு இருந்தது. அதே மாதிரி நடுவில் வேறு பிரேக் வேறு இல்லைன்ட்டானுங்க. அது எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் கீழே அப்படியே லைட்டாக பெடல் வேறு டைட்டாக இருக்குது. அங்கே வேறு ஆப்போசிட்டில் அவர் வேறு நின்று பார்த்து சிஸ்னுங்கிறாரு. எனக்கே ஒரே குஸ்காவாக இருந்தது, எப்படா இது முடிப்போன்ற மாதிரி. அப்புறம் முடிச்சுட்டு மஜாவாக வந்துட்டேன். வண்டாலேருந்து முடிச்சிட்டேன். நான் எடுத்தும் வச்சாச்சு. இப்போ தான் கிளம்புறது தான். முடியல, ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. நான் வீட்டில் சொல்கிறேன் என்ன கதை, எல்லா கதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் போகிற முடியல.